அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026 இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய லெவலுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு. கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026 அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி? கால சக்கரத்துக்கு 11வது ராசி கும்பராசி. இதுலயுமே பாருங்க, லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும்தான். எப்படி? லாபகரமான ராசிய கும்பராசிய சொல்றாங்க. ஏன்னா இது பொருளாவே அறிவான ராசி, அறிவுக்கு உகந்த ராசி. அதாவது பிரெயின் மூலம் ஷார்ப்பா வேலை செய்யும். இது பொதுவா பாருங்க காற்று ராசின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு வேலையை நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சு பாருங்க, அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணுவாங்க. எப்படி? எல்லா வேலையுமே ஃபாஸ்டா பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இந்த கும்பத்துக்கிட்ட மட்டும் தான் உண்டு. அதனாலதான் நிறைய பேர் இந்த அறிவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த கும்பத்துல இருப்பாங்க. அறிவு, எழுத்து, கணிதம், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு எல்லா துறையிலும் இவங்க பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரே ராசி கும்பம். கும்பம் கும்பம் தன்னம்பிக்கையான ராசி, தன்மானத்தோட இருக்கிற ராசி, பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த கும்பராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு? கண்டிப்பா இந்த 4 கிரகத்தை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. எல்லாருமே கும்பராசிகரை பயந்து போயிருக்கீங்க. ஆனா 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பட் யோகம் இருக்கு. பாத்துக்கங்க, இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருக்கணும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், ராகு கேது. இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் நம்ம இந்த வருட பலனை எடுப்பாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்குங்க, இது சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும், அது சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும், இதுல போங்க இதுல போகாதீங்கன்னா இந்த வருஷத்தை இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சு எடுக்க முடியும். ஏன்னா இந்த 4 கிரகம் முக்கியமான கிரகம். சனி பகவான் தொழில் ஆயுளுக்கு காரகர். நல்லா தெரியும், நான் ஷார்ட்டா சொல்றேன். சனி தொழில் ஆயுளுக்கு காரகர். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் வேணும். குரு தான் பெருங்கொண்ட பணம். உடைய குழந்தைகள் வீட்டை நல்ல காரியம் நடக்கணும்னா குரு வேணும், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அப்ப குரு பகவான் முக்கியமான கிரகம். அடுத்த ராகு நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில காட்டக்கூடிய கிரகம். ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு, உலகம் தெரிய அளவுக்கு பெரிய ஆளா ஆகக்கூடிய கிரகம். பிரம்மாண்டமா ஒருத்தன் வாழணும்னா அந்த ராகுடைய தொடர்பு தான் வாழ முடியாது. அடுத்து கேது நம்ம உடம்புல எந்தெந்த அடிபடும், என்னென்ன பண்ணும், நிறைய இயற்கையான ஞானம் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஆன்மீகம் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த கேதுவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பயங்கரமான இந்த 4 கிரகம் ஜாதகம் நல்லா இருந்தாவே அவன் எப்போதுமே பயங்கரமான புத்திசாலியா இருப்பான். அப்ப ஜாதகத்துல இந்த கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இதுதான் நீங்க நோட் பண்ணிக்கணும். தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த 2026 நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசியில ராகு இருக்கார், 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 5ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். எந்த கிரகம் கெட்ட இடத்துல இருக்கா? 1ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் நல்லது மட்டும் தான் செய்யணும். எப்படி? நம்ம உங்க ஜாதகத்திலே சொல்றேன், உங்க ஜாதகம் எடுத்து பாத்துங்க, உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடத்தை வச்சு பாத்துங்க. உங்க ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் மட்டும் நல்லது மட்டும் தான் பண்ணும். 1ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்ப யாருக்கு ராகெல்லாம் யோகமா இருக்கோ இப்ப இந்த 2026 நல்லா இருக்கும்னு அர்த்தம். அடுத்து 2ஆம் இடத்துல யாருக்கு? சனி பகவான் இருக்காரு. 2ஆம் இடங்கிறது என்ன? உங்களுடைய குடும்பஸ்தானம், உங்களுடைய வருமான ஸ்தானம், கேந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2ஆம் இடம் கேந்திரத்துல சனி. அடுத்து திரிகோண ஸ்தானத்துல குரு.
5ஆம் இடத்துல நான் சொன்னல 1, 5, 9 இந்த இடத்துல எந்த கிரகம் தான் நல்லா இருக்கும். 2, 6, 2 மீனா 2, 10 எந்த கிரகம், 2, 7 எந்த கிரகம் தான் நல்லது பண்ணும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். எந்த கிரகம் கெட்டத்துல இருக்கா, கெட்ட இடத்துல இருக்கா? இல்ல எல்லாமே நல்ல இடத்துல தானே உட்காந்து இருக்குது. அப்ப நிறைய நல்ல விஷயம் வரணும்ல. அப்ப இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு யோகமா இருக்கும். இல்ல 4 கிரகம் உங்களுக்கு பகையா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு சில தடங்களை சந்திக்கணும். அதனாலதான் 2026 வரும்போது எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே பயப்படுறது என்ன தெரியுமா? அந்த பாத சனியை கண்டுதான் பயப்படுறாங்க. 7.5 சனி, பாத சனி. என்னடா லைஃப், இப்பதான் ஒரு நிம்மதி இல்லாத. ஏன்னா ஜூன் மாசம் இருந்து நான் ஓப்பனா சொல்றேன், யாருக்கு சனிபவன் சரியில்லாதவர்கள் மட்டும் இதை செக் பண்ணி பாத்துக்கங்க. கண்டிப்பா பொருளாதாரத்திலயும் வருமானத்திலயும் ஜூன் மாசம் வந்து ரொம்ப அடி வாங்கிருக்கும். 2025 6 மாசம் உங்க லைஃப்ல எதுவுமே ஒரு முன்னேற்றம் வந்திருக்காது பாருங்க. நிறைய பேருக்கு சொல்றேன், திருமண தடை வந்துருக்குங்க. 1, படிப்பு கல்வித்துறை சார்ந்த விஷயம் கண்டிப்பா தடங்கள் வந்துருங்க. குடுக்கல் வாங்க பிசினஸ் கண்டிப்பா ஒரு அடி வாங்கி இருக்குங்க. நல்லா பாருங்க, குடுக்க வாங்க பிசினஸ், படிப்பு கல்வி, மருத்துவம், இந்த அரசியல், நண்பர்கள், கூட்டாளிகள், இது எல்லாமே ஒரு தடங்களை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. இது நம்ம எடுத்தே சொல்லலாம். ஆமாங்க அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா எடுத்தோம். நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, திருமண தடை எல்லாமே இதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துருக்கும். இதுக்கு முன்னாடி தடங்கள் உண்டு. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க. ஜூன் மாசம் வந்து வேலை போச்சியா, மேலதிகாரிட்ட பிரச்சனை இருக்குயா, என்ன ரீசன், என்ன காரணம்? எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை. 2025 ஜூன் மாசம் எனக்கு சரியில்லை. எனக்கு வெளிநாட்டுல விசா கிடைக்கணும், எனக்கு வெளிநாட்டுல எனக்கு பிஆர், எனக்கு குடியுரிமை கிடைக்குமா கிடைக்காது, அந்த குழப்பத்துக்கு போயிட்டாங்க. நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாமா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் போயிட்டாங்க. கும்பராசி வெளிநாட்டுக்கு உள்ளவங்க நிறைய பேருக்கு ஒரு தரங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும். நான் சொன்னல, சனி பகவான் சரியில்லாம இருந்து, குரு பகவான் சரியில்லாம இருந்தா கண்டிப்பா ராகு வரும்போது ஒரு ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சிருக்கணும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கணும். ஏன்னா 2025 நான் சொல்றேன், அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த கும்பராசிக்காரன். இப்ப எல்லாமே ஏன் டோட்டலா மாறுது தெரியுமா? இந்த கிரகம் அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறதுனால சொல்றேன். உங்களுக்கு கெட்டது இல்லைன்னு சொல்றேன். நான் காரணம் இல்லாம இங்க சொல்ல கிடையாது. நீங்க தான் செக் பண்ணிக்கணும். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும். அது எப்ப வேலை செய்யும்? அந்த தசாபதி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும். அதுதான் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்ப வரக்கூடிய காலம் நான் சொல்றேன், சனி பகவான் இப்ப நல்லா இருந்தா 2ஆம் இடத்துக்காரன் கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க இடம் வாங்கணுங்க. இடம் வாங்கணும், இதுக்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசியை பாக்குறாரா? 2ஆம் இடத்துல அவர் 4ஆம் இடத்தை பாக்குறாரா? ஒண்ணு வீடு வாங்கு, இடத்தை வாங்கு, பூமி வாங்கு, ஏதாச்சும் ஒரு பிளான பண்ண வைக்கணும். இதான் அந்த கிரகத்துடைய வேலை. காசே இல்லை, நான் கடன் வாங்கியாச்சும் பண்ணுங்க என்ன மனசுல ஓடும் பாருங்க. இந்த 2026ல இடம், பூமி, சொத்து சார்ந்த விஷயம் வாங்கணுங்க எண்ணங்கள் உங்கள்கிட்ட வரும். கண்டிப்பா பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கலான்னு ஒரு பிளான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பா 100% கண்டிப்பா நடந்துரும். இல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. உங்க ஜாதகத்துல அதுக்கான திசாபுத்தி நடக்கணும். நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். இப்ப அப்பாவுடைய சொத்துல வம்பு இருக்கு, அம்மாவுடைய சொத்துல கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் பிரச்சனை சரியாகும். மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன், வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல டைம், பக்கா வேலை செய்யும் பாத்துக்குங்க. வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டேன், என்னால பார்க்க முடிஞ்சு ஒரு மனவர்த்தத்துல இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கண்டிப்பா உண்டு. வேலை உத்தியோகத்துல சொல்றேன். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எதுவுமே சொல்றேன். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகுங்க. எனக்கு கடன் தப்பிக்கணும், கண்டிப்பா அதுக்கான தப்பிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர்ப்பு எதுவுமே இருக்காது. கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வந்து இனிமே இருக்காது. பாத்து தொழில சூப்பரா இருக்கும். இப்ப புதுசா தொழில் பண்ண ஆசை இருந்தா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் சொல்றேன், மாணவ மாணவிகள் எல்லாமே 2026 நீங்க பெரிய அளவுக்கு வர போறீங்க. உலகம் பேசும்படி அளவுக்கு கண்டிப்பா உங்களுடைய முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா படிப்பு கல்வியில சாதிக்கணும். எல்லா கிரகமும் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். அப்ப ஜாதகம் நல்லா தசாபதி இருந்தா நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை, இல்ல படிச்ச படிப்புல மிகப்பெரிய ஒரு பயங்கரமான வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க பாருங்க. இதையும் தாண்டி காதல் திருமணங்க. மெயினா திருமணம், காதல் திருமணம், அடுத்து பக்கத்துல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்றது, பக்கத்துல மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே கும்பராசில அதிக பேருக்கு திருமணம் நடக்கிறதே நிறைய பேர் கிடக்கு. ஏன்னா ராகுக்கு இது மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் திருமணம் முடிஞ்சிடும். இந்த வருஷத்துல 2026ல திருமணம் பேசணும்னா உங்க ஜாதக தசாபதி வரதான்னு பார்த்துட்டு இப்ப இந்த கோச்சாரத்தை மேட்ச் பண்ணி திருமணத்தை பேசி பாருங்க. ஜனவரி அதுக்கப்புறம் பாருங்க, கண்டிப்பா முடியும். காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தைரியமா இறங்கி ஆட்டிங்க, செம்மையா இருக்கும். தொழில சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் செம்மையா இருக்குது. எந்த ஒரு தடங்களும் கிடையாது. படிப்புகளையும் சூப்பரா இருக்கும்.
ஜாதக ரீதியில. மெயினா பாருங்க, லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கு தெரியுமா? நிறைய பேர் எடுத்து எடுத்து மிஸ் ஆகுது. உங்க ஜாதகத்துல பாருங்க, எந்த கிரகம் ராசியான கிரகம் வெளிநாட்டுல உள்ளவங்க அதுக்கான நம்பரை சூஸ் பண்ணி என்ன கிழமையில எடுக்கணும் அதை பார்த்து எடுங்க, கண்டிப்பா யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, டிரைவர் வேலை பார்க்கறவங்க நிறைய பேருக்கு சொல்றேன், செம்மையான வாழ்க்கை இருக்கு பாத்துங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர். நட்சத்திர பலம் பார்ப்போம். அதோட முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை தான். பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது, யார்கிட்ட பயந்து போகணும் அவசியம் கிடையாது. நம்ம சொந்த காலம் நிக்கணும், ரொம்ப நாகரிகமான குணம், திறமையான குணம், பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள், நிறைய பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த அவிட்டத்துல பிறந்தாங்க மட்டும் ரொம்ப திறமையா இருக்கும். ரொம்ப திறமையை யூஸ் பண்ணி கரெக்டா ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும் பாரு. நான் சொல்றது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்றேன். இனிமே எந்த ஒரு கெட்டதும் பெருசா உங்களுக்கு நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும். அதை யூஸ் பண்ணிக்க பாருங்க. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆறு மாசமா நான் சொல்றேன், ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க, உங்களுக்கு தொழிலையோ உத்தியோகத்திலேயோ ஒரு பிரச்சனையோ கலகமோ ஏதோ ஒரு விஷயம், வருமானத்திலேயோ பொருளாதாரையோ ஒரு பிரச்சனையோ, உடல் உபாதையிலோ மருத்துவ செலவோ நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும். நான் சொல்றது அவிட்டத்துல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அவிட்டம் தான். இனிமேல் தான் நல்ல காரியம் வருது. ஏன்னா உங்க ராசி நோக்கி செவ்வாய் வந்துடுவார். நீங்க பயப்படாதீங்க. வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், வீடு, இடம், பூமி, திருமண வாழ்க்கை உள்ள சந்தோஷம், தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி எல்லாமே இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு செம்மையா இருக்கு. மருத்துவம், கட்டிட சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த வேலை, இதெல்லாம் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், செம்மையா இருக்கு பாத்துங்க இந்த அவிட்டத்துல பிறந்தது. அடுத்து சதய நட்சத்திரம். இதுலயுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். எப்படி பிரம்மாண்டமா எதுலையுமே கற்பனை பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பயங்கரமா யோசிப்பீங்க. உங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய ஆளு தெரியுமா? எப்படி உங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய அளவுக்கு போயிருவீங்க. இனிமேதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வருது. அதாவது இந்த சதயனத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன். ஆனா ரொம்ப கஷ்டங்க. காசு, பணம், சேமிப்பு எதுவுமே சரியா இயங்கல. இப்போ உங்களுக்கு ஒரு வருஷமா ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டாப்புல. மார்ச் மாசத்துல இருந்து வருமானமோ, பொருளாதாரமோ, வேலையிலையோ, தொழிலையோ, கணவனில் ஒரு மன வருத்தமோ, பொண்ணு மாப்பிள்ள அமைஞ்சு கிட்ட போகும்போது தடங்கள் ஆகிறோம். இது மாதிரி நிறைய தடங்கள் நிறைய பார்த்தது யாருன்னா அந்த சதயனத்துல பார்த்தோம். கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. உள்ள மருத்துவ செலவு கண்டிப்பா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டா சொல்றேன், 2025 மருத்துவ செலவு, நிறைய செலவு, ஏதாச்சும் மெடிக்கலுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு தரங்கள் சந்திச்சாங்க, அவளை ஏமாற்றத்தை பார்த்தாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த சதயனத்துல பிறந்தவங்க. இனிமேதான் லைஃப்ல சூப்பரா ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சதயத்துல பிறந்தவங்களுக்கு செம்ம வாழ்க்கை இந்த வருஷம் 2020. ஏன்னா அவர் சொந்த நட்சத்திரத்துல போறாரு, அதனாலதான் நல்லது நடக்குங்கிற வார்த்தை சொல்றேன். நீங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாத்துக்கங்க. ஏன்னா சதயத்துல பிறந்தவங்க சூப்பரான லைஃப், சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசியில பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாதுங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான அறிவாற்றல் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேதான் லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. இந்த புரட்டாசியில பிறந்தவங்க சொல்றேன். எதுவுமே அனுசரிச்சு போற குணமும், ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமே உங்க போய் வெற்றி தேடி வருது. யாரு? இந்த புரட்டாசி பிறந்தவங்களுக்கு இது மாதிரி வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, திருமண வாழ்க்கை சரியா இருந்திருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இருந்திருக்காது, நிறைய குழப்பத்துக்கு தனுமாற்றத்துக்கு நிறைய இருப்பாங்க இந்த புரட்டாசி பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமேதான் லைஃப்ல எல்லாமே வெற்றி வருது. வீட்டுல ஒரு சுபகாரியம் நல்லா நடக்கும். ஏதோ குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்ணுவீங்க, இல்ல பூர்வீக சொத்து வரும், இல்ல இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த 2026 உங்களுக்கு நடந்துடும். இந்த நட்சத்திர புரட்டாசியில பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போது பார்த்துட்டு மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரப்போகுது. நான் சொல்றது மார்ச் மாசம் வரை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே வெற்றியா மாறும். 2026 கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.